ஒரு சமயம் எதுவுமே இல்லை, இருளும் அமைதியும் மட்டுமே. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு சக்தி இருந்தது. தேவன் அவர் அன்பும் ஞானமும் நிறைந்தவர். அவர் எல்லாம் படைக்கும் தேவன். அவர் ஒரு அழகான உலகத்தை படைக்க விரும்பினார். முதலாம் நாள் அவர் வாயால் கூறினார், வெளிச்சம் உண்டாகட்டும். அந்தச் சொற்கள் முழங்கியவுடன் இருள் பின்வாங்கியது, ஒளி பரவியது. தேவன் ஒளியை பகல் என அழைத்தார், இருளை இரவு என அழைத்தார். இதுவே முதல் நாள். இரண்டாம் நாளில் தேவன் வண்ணமயமான வானத்தை படைத்தார். மேகங்கள் திரண்டு வானத்தில் அலங்கரித்தன. மேலே ஆகாயம், கீழே நீர்நிலைகள். இதுவே இரண்டாம் நாள். தேவன் கூறினார், நீர் ஒரு பக்கம் சேரட்டும், நிலம் தோன்றட்டும். பூமி அவளுடைய முகத்தைக் காட்டத் தொடங்கினாள். மலர்கள் மலர்ந்தன, மரங்கள் உயர்ந்தன, புல் பசுமையாக பரவியது. மழை தூறி மணந்த நிலம், மனம் உருக்கும் வாசனை. அதுதான் மூன்றாம் நாள். அடுத்த நாள் தேவன் ஒளியை நேரம் அடையாளப்படுத்தும்படி அமைத்தார். பகலுக்குச் சூரியன், இரவுக்கு நிலா, மேலே கணக்கற்ற நட்சத்திரங்கள், ஒவ்வொன்றும் பிரகாசமாய் காணப்பட்டது. இவைகள்தான் நமக்கு நேரம், காலம், தினம் கணக்கிட ஆரம்பம். கடல்களில் சுறா, வண்ண மீன்கள், நண்டு, பாம்பு மீன், பறவைகள் வானில் பறந்தன. கிளிகள், கழுகுகள், வண்ணத்துப் பூச்சிகள், அவை அனைத்தும் தேவனின் உயிரோட்டமான இசை போல் இயங்கின. தேவன் அவற்றை ஆசீர்வதித்து, வளருங்கள், பெருகுங்கள். இதுதான் ஐந்தாம் நாள். பூமியில் தேவன் ஆந்தைகள், யானைகள், புலிகள், ஒட்டகங்கள், மான்கள், சிங்கங்கள் என அனைத்தையும் படைத்தார். அதன்பின் அவர் கூறினார், நாம் நம் சாயலிலும் நம் ரூபத்திலும் மனிதனை உருவாக்குவோம். மண் கொண்டு உருவாக்கப்பட்டார் ஆதாம். அதனைத் தொடர்ந்து அவனுக்கு துணையாக உருவானாள் ஏவாள். அவர்கள் இருவரும் ஏதேன் தோட்டத்தில் அழகும் அமைதியும் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழத் தொடங்கினார்கள். இதுதான் ஆறாம் நாள். 6 நாட்களில் அனைத்தையும் படைத்த தேவன் 7ஆம் நாளில் ஓய்வு பெற்றார். அந்த நாளை அவர் பரிசுத்தமாக்கினார். அது ஓய்வின் நாளாக ஆனது. அமைதி நிலவியது. அழகு நிறைந்த பூமி ஒளிக்கதிர் போல பிரகாசித்தது. அதுவே 7ஆம் நாள். இந்த வானம், கடல், மலர்கள், மீன்கள், மனிதர்கள், இவை அனைத்தும் தேவனின் அற்புத படைப்புகள். நாம் யாரும் தற்செயலாக இல்லை என்றும், அன்பால் நம்மைப் பற்றிய எண்ணத்தோடு அவர் நம்மை உருவாக்கினார். நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் நம்மை நேசிக்கிறார். அவருடைய படைப்பில் நம்முடைய இடம் வெறும் ஒரு புள்ளி அல்ல, ஒரு பொக்கிஷம்.